அம்மாவின் நாள் முழுதும் போராட்டம். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் மீனாட்சி என்ற ஒரு அம்மா வாழ்ந்தாள். அவளுக்கு 2 குழந்தைகள், அருண் மற்றும் மாலா. அவர்கள் வாழ்வு மிகச் சாதாரணம். பெரிய செல்வமும் இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருந்த மிக பெரிய செல்வம் அம்மாவின் அன்பும் தியாகமும் தான். காலை 4 மணிக்கு தொடங்கும் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கு மீனாட்சி எழுந்துவிடுவாள். வீட்டில் எல்லோரும் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம். அவள் மெதுவாக எழுந்து குளித்து சமையலறைக்குள் செல்வாள். இன்று குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு செய்யணும் என்று நினைத்து கொண்டு அடுப்பை ஏற்றுவாள். அவள் முதலில் கஞ்சி, பிறகு சாம்பார், இட்லி மாவு, குழந்தைகளுக்கான டிபன் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் செய்து முடிப்பாள். அந்த சமையலறையில் வியர்வை சிந்தியபடி வேலை செய்யும் போது கூட அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். காலை 6 மணிக்கு அவள் மெதுவாக குழந்தைகளின் அறைக்குச் செல்வாள். அருண், மாலா, எழுந்திருங்க பாப்பா, பள்ளிக்கு போக நேரம் ஆகுது என்று மென்மையாக அழைப்பாள். குழந்தைகள் சில சமயம் தூக்கமாக, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் என்று சொல்வார்கள். ஆனால் மீனாட்சி சிரித்தபடி, படிச்சா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று ஊக்குவிப்பாள். அவள் குழந்தைகளுக்கு குளிக்க வைக்கும், உடை அணிய வைக்கும், முடி சீவி வைக்கும், எல்லாவற்றையும் அன்புடன் செய்வாள். அம்மாவின் மறைந்த கஷ்டங்கள். அந்த வீட்டில் பணம் அதிகம் இல்லை. மீனாட்சியின் கணவர் ஒரு கூலி வேலைக்காரர். சில நாட்களில் வேலை கிடைக்கும், சில நாட்களில் கிடைக்காது. ஆனால் குழந்தைகள் அதை உணரக்கூடாது என்று நினைத்து மீனாட்சி தன் கஷ்டங்களை எப்போதும் மறைத்து கொண்டாள். ஒரு நாள் வீட்டில் அரிசி கூட இல்லை. அப்போது அவள் தன் பழைய நகையை அடகு வைத்து அரிசி வாங்கி வந்தாள். ஆனால் குழந்தைகளிடம் சொன்னது என்ன தெரியுமா? இன்று நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கப் போகுது என்று மட்டும். அம்மாவின் தியாகம். ஒரு நாள் மாலா கேட்டாள், அம்மா, நீ எப்போவும் நம்ம கூட சாப்பிட மாட்டேங்கரே? மீனாட்சி சிரித்தபடி சொன்னாள், நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் பாப்பா. ஆனால் உண்மையில் அவள் சாப்பிடாமல் குழந்தைகள் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்தாள். அந்த இரவு அவள் அமைதியாக தண்ணீர் குடித்து தூங்கிவிட்டாள். ஆண்டுகள் கடந்து, காலம் கடந்து சென்றது. அருண் மிகவும் நன்றாக படித்து ஒரு பெரிய அதிகாரி ஆனான். மாலா ஒரு மருத்துவர் ஆனாள். ஒரு நாள் அவர்கள் தங்கள் அம்மாவை பார்த்து அழுதார்கள். அம்மா, இத்தனை நாள் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டதைக் கண்டு நாங்கள் புரியவே இல்லை. மீனாட்சி மெதுவாக சிரித்தாள். குழந்தைகள் நல்லா வாழ்ந்தா அதுவே அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். கதையின் உண்மை. அந்த நாளில் அருண் சொன்னான், அம்மா, உலகத்தில் பெரிய ஹீரோ யாருன்னா அது அம்மாதான். மாலா அவளை கட்டிப்பிடித்து அழுதாள். அம்மாவின் அன்பு, அம்மாவின் தியாகம், அம்மாவின் பொறுமை, இவை எல்லாம் கடவுளுக்கு சமமானது. கதையின் நெறி. ஒரு அம்மாவின் அன்பும் தியாகமும் உலகத்தில் எதுவாலும் அளக்க முடியாது.